வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டயத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான கேக் இது. அதாவது வால்நட் சேர்த்து சாக்லேட் மக் கேக் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மக் கேக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அளவில் 6 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் 6 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். இப்போ பொடித்த சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதே அளவில் 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மைதாவும் சர்க்கரையும் ஒரே அளவில் சேர்க்கணும். ரெண்டுக்கும் சம அளவில் சேர்த்துட்டோம். பேக்கிங் சோடா 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கும் 3/4 அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். குக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பெரிய ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பால் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி மில்க் மேட் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் சேர்க்கறதுக்கு வால்நட் சேர்த்துருக்கேன். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதுலேயே ரெட் கலர் அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுலேயே உருக்கி வச்சுருக்கிற பட்டர் அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 2 நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. ஃபைனலாக ஒரு 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 2 கப்புலேயுமே பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் வால்நட் சாக்லேட் மக் கேக் செஞ்சுருக்கோம். இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதாவது நம்ம ஈவினிங் டயத்தில் ஒரு காஃபி டீ ரெடி பண்ணுற நேரத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாக்லேட் மக் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.